பிக் பாஸ் லைவ்ல பணப்பொட்டியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பிக் பாஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதை வந்து கண்டிப்பா ட்ராப் தான். அந்த ட்ராப்ல கடைசியில பலியானது ஜாக்லின். ஸோ அதுல என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பல பேர் பார்க்குறீங்க, லைக்கே போடாமல் பார்க்குறீங்க. ஸோ லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, அடுத்த பணப்பொட்டிக்கான அப்டேட் வருது. அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. ஸோ இந்த கேம் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஸோ 2 ரவுண்டு ஆண்கள் எடுத்திருக்காங்க. 3வது ரவுண்டு ஒரு பவித்ரா போய் ஒரு பெண்ணை எடுக்க சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கேம் வந்து ஈக்குவலாக டிசைன் பண்ணியிருக்கு. ஆணும் பெண்ணும் ஈக்குவல் அப்படின்றது தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு கேம் உங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி டீம் உட்காந்துக்கிட்டு அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அந்த டாஸ்க்கை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரும். ஸோ டீமால பண்ண முடியலன்னா அந்த டாஸ்க் உள்ள வர போறதுல, டீம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதால தான் அந்த டாஸ்க் வருது. ஸோ 1க்கு 2-3 வாட்டி நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வரோன்ற மாதிரி பிக் பாஸ் அந்த இடத்துல ஒரு விஷயத்த போட்டார். எப்படி சொல்லிட்டாரு, கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாரு. ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கொடுக்குறோம், இது பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட். ஏத்து நல்லா ஏத்துங்க பிக் பாஸ்ன்ற மாதிரி கான்ஃபிடென்ட் ஏத்தினாரு பிக் பாஸ். புரியுதா? ஃபுல்லா தூக்கி விட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இது ரெண்டுமே ஈக்குவல் எல்லாரும் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அடுத்து ரெடியா இருப்பாங்களா, அது பண்றதுக்கான ரெடியா இருப்பாங்களே, அதுதான் ட்ராப். அந்த ட்ராப் அழகா வச்சுட்டார் பிக் பாஸ். ஓகே, ரஞ்சித் போய் லெட்டர் எடுத்துன்னு வந்து படிக்கிறார். அதுக்கு முன்னாடியே சௌந்தர்யா நான் போறேன் சௌந்தர்யா ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லின்ற மாதிரி ஆளுக்கால ஒரு மூலையில போயிட்டு நான் போறேன்னு ரெடி ஆயிட்டாங்க. அந்த லெட்டர்ல வந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இன்னொரு ட்விஸ்ட், கிட்டத்தட்ட விஷாலுக்கு வந்ததுல டார்கெட் 60 மீட்டரு 30 செகண்டு 5 லட்ச ரூபா பணம். அதே டார்கெட் தான் இங்க வச்சிருக்காங்க. அதுல என்ன ட்விஸ்ட்னா, 3 பணப்பொட்டி இருக்க போது, 1 2 3. அந்த 3 பணப்பொட்டியில பணப்பொட்டி எதுல பணம் இருக்கோ அதை எடுத்துட்டு வரணும். அதுல வந்து ஓப்பனிங் கூட சொல்லிட்டாங்க. ஒன்று வந்து ஸ்லைடா ஓப்பன் பண்றது, ஒன்று இப்படி ஓப்பன் பண்றது, ஒன்று இப்படி சைடில் ஓப்பன் பண்றது. பணப்பொட்டி 3 டிஃப்ரெண்ட் சூட் கேஸ் இருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பணப்பொட்டியும் எடுத்துட்டு வரலாம். பணப்பொட்டி எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு பணப்பொட்டி, மற்ற 2 பொட்டியும் எடுத்துட்டு வந்தா ஒன்றும் கிடையாது, வேஸ்ட். போனதும் வேஸ்ட், இதுவும் வேஸ்ட் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டை வெஸ்டார் பிக் பாஸ் அந்த இடத்துல. இதுல செகண்ட்ஸுமே எப்படி 90 மீட்டருக்கு 25 செகண்ட், 120க்கு வந்து 5 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அது 15 செகண்ட், 15 மீட்டருக்கு 5 செகண்ட் வச்சிருக்காங்க. இது கூட எனக்கு ஃபேரா இருக்கு. ஓகே, அப்போ ஓட முடியும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சாச்சு. சரி வாங்கப்பா முடிவு எடுக்கலாம்னா 5 பேரும் தப்பன்னு ஓடி போய் நின்னாச்சு. சரி 5 பேர்ல யார் போலாம், வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா பிக் பாஸ் சொல்லுவாரு. நான் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, 5 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துங்க அப்படின்றது. ஸோ இது ஓடியாந்தது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்களா தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இல்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார். முத்துக்குமரன் என்ன சொன்னார், 2 நாள் நான் வேடிக்கை பார்த்தேன், முதல் நாள் நான் டாஸ்க் பண்ணிட்டேன், 2 நாள் நான் வேடிக்கை பார்த்திருக்கேன், இந்த டாஸ்க்லாம் பண்ணாம இருக்க முடியாது, நான் இந்த வீட்டுல கேம் விளையாட வந்திருக்கேன், இதெல்லாம் என்னால பண்ணாம இருக்க முடியாது, நான் பண்ணணும்ன்ற மாதிரி முத்துக்குமரன். ரயன், நான் ஓடுவேங்க, என்னால் முடியுங்க. ஸோ அந்த வீட்டில் டாஸ்க்ன்றது எல்லாருக்கும் ஈக்குவலாக டிசைன் பண்ணுற டாஸ்கில் நான் ஏன் விளையாடாமல் இருக்கணும், நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விளையாடுவேன்ற மாதிரி இவங்க. சௌந்தர்யா, நான் நேற்றே முடிவு பண்ணிட்டேன், ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டேன், நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த பிக் பாஸ்ல நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். இது எடுத்து நான் யூட்டிலைஸ் பண்ணி நான் ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சௌந்தர்யா. விஜய் விஷால் இது வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் முடிவு பண்ணணும் அப்படின்றாரு. ஜாக்லின் வந்து போன வாட்டி நான் ட்ரை பண்ணேன், இந்த வாட்டி நான் ஓடணும், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியாது, எனக்கு இது ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் வருது. 5 பேருமே கன்வென்ஸ் ஆல, யாருமே கன்வென்ஸ் ஆல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல முத்துவும் யாரு ரயான் இவங்க ஆல்ரெடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த பாயிண்ட் எடுத்து வந்து ஜாக்லின் ஹைலைட் பண்ணாங்க, சௌந்தர்யாலாம் ஹைலைட் பண்ணாங்க. அதெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாதுங்க, எங்களால் ஏற்றுக்க முடியாது. அப்போ நீங்கள் முதல் 2 ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்திருக்கலாம்ல, பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல, இப்போயே வந்து பேசுறீங்க, அப்பயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலான்ற மாதிரி இவங்க வந்து எங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய வேறோன்றாங்க. எப்போ ரவீந்தர்லாம் நடுவில் வந்து பேசினாரு, பட் இருந்தாலுமே இதுதான் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் வந்துட்டு அடுத்து ஒரு 3 டெக்னிக் போடலான்றாரு. சீட்டுக்குழிக்கு போடலாமான்னு முத்து கேட்கிறாரு, வரல. சரி அடுத்தவங்களுக்கு ஓட்டு போடலாம், நம்மளை தவிர்த்து இன்னொருத்தவங்க ஓட்டு போடலாம், அதுக்காவது வரீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வரல. சரி 3வது நம்ம ஓடி போய் யார் ஃபர்ஸ்ட் வரான்னு செக் பண்ணலாம், அதுக்கும் வரல. என்னடா பண்ண போறீங்க, எதுக்கு கேட்டாலும் வரலையே அப்படின்ற ஒரு முடிவாயிட்டு ஆளுக்கால ஒரு முள்ள உட்காந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி விடாப்படியா இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல விஜய் விஷால், ஓகே என்னால முடியாது நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுல விஜய் விஷால் சொல்றாரு, எனக்கு சௌந்தர்யா இல்ல ஜாக்லின் போனா ஓகே, நான் அதனால வெளியே வரேன், வேற யாருக்கும் தர மாட்டேன்ற மாதிரி விஜய் விஷால் வெளியே வந்துட்டார். இப்ப 4 பேர் கேம்ல இருக்காங்க, முத்துக்குமரன், ரயான், ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா. இன்னொரு பக்கம் அந்த ரிஸ்க் ஃபேக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி அந்த ரிஸ்க் மேட்டரை எடுத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
பவித்ரா வந்து சொல்றாங்க, ஜாக்லின் இது ரிஸ்க் ஜாக்லின், வெளியே போனா நீ அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து 45 மீட்டர், ஐ மீன் 90 மீட்டரே நான் வந்து கிட்டத்தட்ட 25 செகண்ட்ல 23 செகண்ட்ல தான் வந்தேன். இப்போ என் ஓட்டத்துல நீ ஓடனேன்னா அந்த பணப்பொட்டி எடுக்க முடியாது. இதெல்லாம் பண்றதே ரொம்ப கஷ்டம், வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜாக்லின், முடிவு எடுக்காத, நீ எடுக்காத, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கும் சொல்றாங்க, சௌந்தர்யாவுக்கும் சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் மேல ஜாக்லின் என்ன சொல்றாங்க, சவுண்டு நீ போகாத, சவுண்டு நீ போகாத, சவுண்டு வெளியே போனா உனக்கு ரிஸ்க் இருக்கு, சவுண்ட் போவாதன்ற மாதிரி. இல்ல, நான் முடிவு எடுத்துட்டேன், நான் போயே தான் தீருவேன், நான் முடிவு எடுத்துட்டேன், நான் பண்ணியே தான் தீர்வேன்ற மாதிரி விடாப்படியா ஒரு பாயிண்ட்ல வந்து சௌந்தர்யா நிக்கிறாங்க. ஜாக்லின் நீ போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல நிக்கிறாங்க. பவித்ராவும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன், இதுக்கு ஒரு டிசிஷனே கிடைக்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கிட்ட இது ரயன் கிட்ட பேசுறாங்க, டே ரயன் நீ ஓடி போய் எடுத்துருவல, உனக்கு ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி தானே, நீ எடுத்துடல அப்படின்னா யோசிக்கிறேன், நான் இது பண்றேன், ஆனா சௌந்தர்யா போக விடக்கூடாது, சௌந்தர்யா இது பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பாயிரம்ன்ற மாதிரி ஒரு பக்கம் ரயன் கிட்ட சொல்றாங்க. அதனால தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் ரயன் சொல்றான். உடனே முத்து என்ன பண்றாரு, ரயனை கூப்பிட்டு போயிட்டு, டே நீ இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குடா, பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுத்து மோட்டிவேஷன் பண்றாருன்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்காரு, நீ எந்த இடத்துல வந்து கேமை இது பண்ற மாதிரி இருக்கு, அவங்கவுங்க அறுப்போன்னு விட்டுரு, அப்ப எது இது பண்ற அப்படின்ற மாதிரி வந்து ரயான் கிட்ட முத்துக்குமரன் அட்வைஸ் பண்ணிருக்கார். இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம் நடக்குது. எப்படி பார்த்தாலும் சௌந்தர்யா தான் எடுக்க போறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.